திருடனின் வீரம் எவ்வளவு தூரம், தவறான வாழ்க்கை தனிக்கும் வேட்கை. திருடனின் வீரம் எவ்வளவு தூரம், தவறான வாழ்க்கை தனிக்கும் வேட்கை. இது மாறுமா, வேட்கை தீருமா? இது மாறுமா, வேட்கை தீருமா? எல்லாரும் என்ன நல்ல உபசரிச்சிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சின்ன காணிக்கை தான், வாங்கிக்கங்க. பரவாயில்ல பாஸ்டர், இருக்கட்டும். செலவுக்கு வச்சுக்கோங்க, இருக்கட்டும். தேங்க்ஸ் பாஸ்டர். உண்மையிலேயே ஆண்டவர் தான் உங்க மூலமா பேசினாரு. சபையில நிறைய பேருக்கு உங்க செய்தி பிரயோஜனமா இருந்திருக்கும். ஆமா பிரதர், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த வாலிப வயசுல இருந்த நிறைய சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சிருக்கு. எனக்கு ஏதோ கண்கள் திறக்கப்பட்ட மாதிரி இருக்கு, புத்தி தெளிஞ்ச மாதிரி இருக்கு. மொத்தத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கா அங்கிள். எல்லாம் கர்த்தருடைய கிருபை, அவருடைய நடத்துதல். நான் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், அவர் சொன்னதை மட்டும் செஞ்சேன், அவ்வளவுதான். அது சரிதான் பிரதர். சரி பாஸ்டர், நான் கிளம்புறேன். நீங்க ராத்திரி இங்க தங்கிட்டு நாளை காலையில போலாமே. இல்ல பாஸ்டர், நாளைக்கு காலையில 10 மணிக்கு இன்னொரு சர்ச்சில் ஊழியம் இருக்கு. ராத்திரி கிளம்புனாதான் எனக்கு சரியா இருக்கும். இல்ல பிரதர், நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மட்டும் நாங்க சொல்லல. உங்க ஊருக்கு போற வழியில மோசமான ஊரெல்லாம் இருக்கு. குறிப்பா திருடங்க நடமாட்டம் இருக்கும். நீங்க வேற பைக்ல போறீங்க, சிங்கிள் ரோடா இருக்கும், இடையில காடுகள் இருக்கும். யாராவது உங்களை வழிமறிச்சு கஷ்டப்படுத்திட கூடாது இல்ல? ஆமா பிரதர், அதனால நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலையில சீக்கிரமா கிளம்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் என் மேல அன்புல தான் அப்படி சொல்றீங்க. ஆனா என் சூழ்நிலை ராத்திரியே போனாதான் சரியா இருக்கும். பயப்படாதீங்க, நானும் பயப்படல. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு, அவர் காத்துக்குவாரு. ஓகே பிரதர், நல்ல ஜபத்தோட போங்க, நாங்களும் ஜபம் பண்ணிக்கிறோம். ஸ்தோத்திரம் மாஸ்டர், போயிட்டு வரேன். வாங்க. ஸ்தோத்திரமா. ஸ்தோத்திரம் பிரதர். சோத்திரம் அங்கிள். ஸ்தோத்திரமா, போயிட்டு வரேன். வாங்க. பாய் பாய். நல்ல தைரியம் தான் இந்த பிரதருக்கு. என்ன? ஆமா, அவர் சொல்ற மாதிரி கர்த்தர் நம்ம கூட இருக்காருல்ல, அவர் காத்துக்குவாருல்ல. அது சரிதான். வாங்க நாம போய் பிரேயர் பண்ண போலாம். வாங்க. டேய், பணத்தர்றா இல்ல சீவிடுவேன். பணத்தர்றா, பேண்ட் பாக்கெட்ல. வாட்ச் கேட்டு செல்போன் எடு. கழுத்துல எதுவும் போட்டிருக்கியா? இல்ல. இறங்குடா. என்னடா பண்ற? கழுத்த சீவனுமா?
இவ்வளவு நேரம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன், அப்படிதானே? ம், இப்ப நான் சொல்றத நீங்க செய்யணும். என்னடா திமிரா உனக்கு? என்னடா சொல்ல போற? நீங்க தப்பா வாழ்றீங்க, திருந்திருங்க, இல்லைன்னா அழிஞ்சு போயிருவீங்க. ஏய், எவ்வளவு திமிர் உனக்கு? உனக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்கா? என்னடா கழுத்த சீவனமா? நீங்க கழுத்தை சீவுறதை பத்தி நான் பயப்படவே இல்லை, தாராளமா சீவலாம். நான் சாவுக்கு பயப்படுற ஆள் கிடையாது. ஆனா நீங்க மனம் திரும்பிடுங்க, இல்லைன்னா அழிஞ்சிருவீங்க. வேண்டாண்டா, இதுக்கு மேல பேசாத. உன் உடம்புல உயிர் இருக்காது. நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு இந்த பணமோ வாட்சோ பைக்கோ என் உயிரோ பெருசு இல்லை, உங்க உயிர் தான் பெருசு. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என் பணத்துக்காகவோ வாட்சுக்காகவோ பைக்குக்காகவோ என் உயிரை இழக்க விரும்பல. ஆனா உங்க ஆத்மாவை காப்பாத்துறதுக்காக என்னோட உயிரை கொடுக்க ஆயத்தமா இருக்கேன். தன்னை நேசிக்காம ஒருத்தன் என்னை நேசிக்கிறான், தன் உயிரை வெறுக்கிறான், என் உயிரை நேசிக்கிறான். தன்னை நேசிக்காம ஒருத்தன் என்னை நேசிக்கிறான், தன் உயிரை வெறுக்கிறான், என் உயிரை நேசிக்கிறான். இதுதான் அன்போ, இயேசுவின் அன்போ, இதுதான் அன்போ, மெய்யான அன்போ, இதுதான் அன்போ, இயேசுவின் அன்போ, இதுதான் அன்போ, மெய்யான அன்போ. நான் வாலிப வயசுலயே குடிக்க அடிமையாயிட்டேன். எனக்கு இருந்த நல்ல குணங்கள் எல்லாமே போயிடுச்சு. அதனால வேலையும் போயிடுச்சு. யாருமே எனக்கு வேலை கொடுக்க முன் வரல. வீட்டுல பொண்டாட்டி வியாதியில படுத்துட்டா, வீட்டுல பட்டினி. அதனால குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் இந்த தொழில இறங்குன. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் தான் உலகத்தை படைச்சவர், நம்மளை மீட்டவர். அவர் நம்பி உங்க மனசுல இடம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவாரு, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவாரு. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். உண்மையிலேயே நீங்க திருந்திட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். இதுல என்னோட அட்ரஸ் இருக்கு. எப்போ வேணாலும் நீங்க என்கிட்ட பேசலாம், பார்க்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இனி நான் திருட மாட்டேன், குடிக்க மாட்டேன். இப்பவே என் மனசுல இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறேன். நான் ஒரு புது வாழ்க்கை வாழ ஆசைப்படுறேன். இப்ப நான் உங்க கூடவே வரேன். இனி நான் உழைச்சு பழைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க போலாம். தன் ஜீவனை நேசிப்பவன் அதை சீக்கிரம் இழந்திடுவான். தன் ஜீவனை வெறுக்கிறவன் நித்திய காலமாய் காத்திடுவான். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும்,
அதை சீக்கிரம் இழந்திடுவான் தன் ஜீவனை